இதோ பாரு, நந்தினி வீட்டை விட்டு போயிருக்கானா அதுக்கு ஒரே காரணம் என் தாய் குலமா தான் இருக்கணும். டேய் சும்மா தொட்டதுக்கெல்லாம் உங்க அம்மாவை குறை சொல்லிக்கிட்டே இருப்ப. இப்ப இதே அவங்க கணக்கு எழுத பாக்குறியா? டேய் இல்லடா, இந்த மாதிரி எல்லாம் கேவலமான வேலைகளை செய்யக்கூடிய ஒரே ஒரு ஆள் எங்க அம்மா மட்டும்தான். கன்ஃபார்ம். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சரி, இப்ப நெக்ஸ்ட் எந்த பக்கம் போய் தேடலாம்? இப்படியோ போவோம், தெரு தெருவா பார்ப்போம். ஆனா இந்த கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்குன்னு சொல்றதா, இல்ல அதை வேற எப்படி சொல்றது? என்னது? இவ்வளவு நாளா உங்க அம்மாவை வெறுப்பேத்துறதுக்காக நந்தினி கிட்ட சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்ச. ஆனா இன்னைக்கு அதே நந்தினி காணாம போனதும் எவ்வளவு பதட்டத்தோட தேடுற பாத்தியா? அப்ப நந்தினி மேல உள்ளுக்குள்ள உனக்கு லவ் இருக்குன்னு அர்த்தம். ஏச்சி போடா, சும்மா எதையாச்சும் உளறிக்கிட்டு இருக்காது. டேய், எங்க வீட்டு நாய்க்குட்டி காணாம போனா கூட இதே டென்ஷனோட தேடுவேன். வீட்டுல இருந்த ஒரு ஆளை காணும்னு தேடிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். நீ புதுசால மீனிங் கண்டுபிடிக்காத. டேய் என்னடா இப்படி சொல்ற? நந்தினி மேல கொஞ்சம் கூட சின்ன பாசம் கூட இல்லையா? டேய் அதெல்லாம் வேற, நீ சொல்ற லவ் எல்லாம் வேற.